ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இஞ்சி எலுமிச்சம்பழ ரசம் இல்லைன்னா லெமன் ஜிஞ்சர் ரசம் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு லெமன், ஒரு பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் 1 டம்ளர் போல் பருப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் போல் பருப்பை நீங்கள் மஞ்சள் போட்டு வேக வச்சு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியை அரைச்சிட்டு அதை ஒரு இதில் கடாயில் போட்டுக்கலாம். அதில் ஆல்ரெடி 1 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் தக்காளி சாறை சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சியை துருவிடுங்க. துருவின இஞ்சியையும் அந்த தக்காளி சாறுக்குள்ளே நீங்கள் போட்டு கலக்கிக்கோங்க. அடுத்து அதுலேயே கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மிளகு, ஜீரகம், கூட பூண்டு 2 பல் தட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ இதை கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிக்கணும். ரசம் நல்லா கொதிச்சு விட்டு நம்ம வச்சுருக்க 1 டம்ளர் பருப்பு தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்ச பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு தண்ணியையும் உப்பையும் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரசம் டேஸ்ட் இல்லாமல் ஆகிடும். இப்போ இறக்கி வச்ச பிறகு நீங்கள் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் ரசம் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சத்தை நம்ம ரசம் கொதிக்க வைக்கும்போது போட்டிருந்தோம், மீதியை நீங்கள் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது தாளித்து இதில் விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். சுட சுட ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இஞ்சி எலுமிச்சப்பழ ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை அப்படியே குடித்தாலும் செம்மையாக சூப் மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.